இன்றைக்கி வந்து நம்ம மசாலா வடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்ப்போம். கடலப்பருப்பு, பச்சை மிளகாய் 2, சோம்பு, இஞ்சி, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, தண்ணி. கடலப்பருப்பு வந்து நான் 2 ஹவர் ஊற வச்சு அலசி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒன்றுமே பாதியும் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பேர் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒன்றுமே பாதியாக அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப மையாக அரைச்சா கொஞ்சம் நல்லா இருக்காது வடை. அதனால தான் ஒன்றுமே பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன், பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். தேவையான அளவு இஞ்சி, சோம்பு, கொஞ்சம் உப்பு. நல்லா பிசைஞ்சுக்குங்க. எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் காயிட்டும், நல்லா காயிட்டும். அதுக்கு நல்லா எண்ணெய் காயிட்டும். நம்ம வடை எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். இப்போ வடை எப்படி தட்டி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வாழை இலை ஒன்று எடுத்துங்க. சும்மா அதில் தண்ணி கொஞ்சம் தடவிட்டு, இங்கே பாருங்கள், தண்ணி கொஞ்சம் தடவிட்டு கொஞ்சமாக எடுத்து இப்படி தட்டிக்குங்க. இல்லை தண்ணி வேண்டாம்னா எண்ணெய் கூட விட்டுக்கலாம், அது தப்பு இல்லை. பாருங்கள், தட்டி எடுத்து எண்ணெயில் விடணும். எப்படி வருதுன்னு பாருங்கள். பாருங்க, திருப்பிக்கிங்க. நல்லா வேகட்டும். பாருங்கள், கொஞ்சம் கோல்டன் கலரில் வறுத்து பாருங்கள். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஒரு தட்டி எடுத்து போட்டுக்கலாம். சுவையான மசால் வடை ரெடி.